இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எவ்வாறு போதிக்கிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 4. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். For out of much affliction and anguish of heart I wrote unto you with many tears, not that ye should be grieved, but that ye might know the love which I have more abundantly unto you. 2 Corinthians chapter 2 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களை துக்கப்படுத்தும்படியாக வேதனைப்படுத்தும்படியாக நான் எழுதவில்லை, மாறாக அதாவது நான் அந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு அன்பின் நிமித்தமாக உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் எழுதினேன். ஆனாலும் அதை எழுதும் போது நான் அவ்வளவு மனவேதனையோடு கண்ணீரோடு எழுதினேன் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இன்றைக்கு ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபைக்கும் போதிக்கிற நாம் எவ்வாறு போதிக்கிறோம், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல நாம் கரெக்டா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய வார்த்தைகள் எதை காண்பிக்குது அப்படின்னா, அந்த சபை மக்களை, கொரிந்து சபை மக்களை ஒரு பிள்ளையாக பாவித்து தன்னை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நிறுத்தி அவர் இந்த காரியங்களை பேசுகிறார். நம்ம இன்னைக்கு ஒரு தகப்பனாக, நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு என் பையன் இருக்கான், அவனுக்கு 10 வயசு ஆகுது. இப்போ அவன் எல்லா இடத்துக்கும் போவான், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் பேசுறத வெளியில கேட்பான். அவன் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல யாரோ சம்பவம் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அதை அவன் கேட்டுட்டு வீட்டுல பேசுனா அக்செப்ட் பண்ணிப்போமா? சரி பரவாயில்ல, உலகத்துல பேசுறது தானே, இந்த வயசுல பேசுறான், மறுபடி தானா சரியாயிடுவான் இப்படின்னு இருப்போமா? இல்ல, இம்மிடியட்டா அவனை கண்டிப்போம், இது பேசக்கூடாது, இது தவறான காரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம சபைகளில் போதிக்கிறவர்கள் இதை செய்கிறோமா? இன்னைக்கு அநேகர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல பிரதர், அதாவது இவாஞ்சலிஸ்ட் எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம், அந்த நேரத்துல எப்படி வேணாலும் கண்டிச்சு உணர்த்திடலாம். ஆனால் சபை போதகராய் மேய்ப்ப ஊழியர் செய்கிறவங்க அந்த மாதிரி பண்ண முடியாது, அரவணைச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்றத நம்ம நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு காரியத்தை நான் கேட்க ஆசைப்படுறேன். அதாவது இவங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப என் வீட்டுல என் பிள்ளை இருக்கான், வர்ற கெஸ்ட் அவனை கண்டிக்கலாம், அடிக்கலாம், ஆனா நான் எந்த விதத்திலையும் அவனை கண்டிக்க மாட்டேன் அப்படி சொன்னா கரெக்டா? இது 100% தவறான காரியம். ஒரு தகப்பனாக நான் என் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கிறேன் அப்படின்னா, வர்ற கெஸ்ட் கிட்ட அவன் கரெக்டா பிஹேவ் பண்ணுவான், என்னைய அசிங்கப்படுத்த மாட்டான். அப்படியானால் நாம் இந்த நாட்களில் எவ்வாறு இருக்கிறோம்? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் துக்கம் படும்படியாக நான் முதல்ல அந்த காரியத்தை பேசல, எழுதல அப்படின்றாரு. அப்படியானால் அவங்க செஞ்ச தவறுகளை கடிந்து கொண்டு இருந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் சபைகளில் என்ன மாதிரியான வார்த்தையை பேசுகிறோம்? இன்னைக்கு அநேகர் பேச பயப்படுறாங்க. ஒரு இவாஞ்சலிஸ்டா இருந்தா, ஒரு சபையில் நான் கண்டித்து பேசினா மறுபடியும் என்னை கூப்பிடுவாங்களோ இல்லையோ அந்த பயம் இருக்கிறது. ஒரு போதகரா இருந்தால் நான் என் பிள்ளைகளை, அதாவது என் சபையில் இருக்கிறவர்களை நான் கண்டிச்சு பேசினா மேபி அவங்க வேற சபைக்கு போயிடலாம், என் சபைக்கு வர்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நல்ல தகப்பனுடைய காரியம் என்ன? அவன் செய்யற வேலை என்ன? தன் பிள்ளைகளோடு அன்பா இருப்பான். ஆனா அதே நேரத்தில் எந்த இடத்தில் கண்டிக்கணுமோ, எந்த காரியத்திற்கு தண்டிக்கணுமோ அதை கரெக்டா பண்ணணும். அப்போதுதான் நாம ஒரு சபைக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வேதத்துல தெளிவாய் வாசிக்கிறோம். நம்ம பெரம்ப வச்சு நம்ம பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கல அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பகைங்கன் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நமது பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், நாம தகப்பானா இருக்க போறோமா, அல்லது நம்ம ஏதோ பகைவரை போல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படி செஞ்சாலும் பரவாயில்லன்னு
அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க போறோமா? ஒருவேளை நம் சரியானபடி நம் பிள்ளைகளை வளர்க்காவிட்டால் அவங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. தங்களுடைய இருக்க நிலையிலையும் மோசமா ஆவாங்க. நம்ம அதை மறந்து போயிடக்கூடாது. நம்ம எப்போ ஒரு சபையில் ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அப்போ அவர்களை கண்டித்து உணர்த்துகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை ஊழியத்திற்கு நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளை எந்தவித டைலூஷனும் இல்லாமல் நாங்க வெளிப்படுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்கணும் தகப்பனே. அப்பா, அதோடு கூட தகப்பனே கண்டித்து உணர்த்துகிற கிருபை வரங்களை எங்களுக்கு தாங்க. அப்பா, எந்த விதத்திலும் பாவமான காரியங்களுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணி நடக்கிறவங்களா நாங்க இருக்கக்கூடாது. அப்பா, எங்களுடைய ஊழியமா இருக்கட்டும், எங்களுடைய சபையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் தகப்பனே உமது சித்தத்தை மாத்திரமே செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.